அவர்கள் அல்லாவின் கற்றலை அவமதித்ததால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அல்லாஹ் சொன்னார், நீங்கள் ஒருத்தர் எதிரி, மேலும் நீங்கள் பூமியில் வாழ வேண்டியவர்கள். இப்போது நீங்கள் அங்கே வாழ்ந்து அங்கே இருந்து மீண்டும் அங்கே பிறக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த பிறகு 40 வருடங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு அல்லாஹ் ஆதாம் மீது கருணை காட்டி அவனை மன்னித்து அல்லாஹ் சொன்னார், நீங்க மற்றும் உங்க குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள், என்னிடம் இருந்து வழிகாட்டுதலுடன் ஒரு தீர்க்கதரிசி உங்களிடம் வந்தா அவர் சொல்றது நீங்கள் கேட்க வேண்டும். யார் என் தீர்க்கதரிசி சொல்வதை நம்பாமல் மறுக்கிறாளோ அல்லது வசனைகளை நிராகரிப்பவர்கள் அவங்கள் நரகத்திலே செல்வார்கள். அவர்கள் எப்போதுமே அங்கே வாழ்வார்கள். பிறகு ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரின் மனைவி ஹவ்வா உலகத்தின் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களின் இருந்து மனித தலைமுறை தொடங்கியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 90 வருடங்கள் வாழ்ந்து மரணித்தார். இப்லீஸ் தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்கிற பதிலாக ஆணவத்துடன் இருந்தான். என்னபடி குர்ஆனில் இந்த சம்பவத்தை இருந்து நாம் இந்த வழிகாட்டுதல் பெறுகின்றோம். மேலும் அவர் தந்த வழிகாட்டுக்காக அல்லாஹ்வை குற்றம் சாட்டினார். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பண்ண தவறை உணர்ந்து அல்லாஹ்வுடன் மன்னிப்பு கேட்க தொடங்கினார். அல்லாஹ் அவர் தவறை மன்னிக்கும் வரை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட சுன்னத் இது. ஒருவர் தவறு செய்யும் போது அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ் அவரை மன்னிக்கும் வரை.